நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலத்தில் உள்ள முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்தார். நேரடி காட்சிகளை காணலாம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் நெடுஞ்சாலையில் சென்னை பெருநகர் வளர்ச்சிக் குழுமம் சார்பில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட மேம்படுத்தப்பட்டுள்ள முரசொலி மாறன் பூங்காவை திறந்து வைத்துள்ளார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேம்படுத்தப்பட்டுள்ள முரசொலி மாறன் பூங்காவினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர் பாண்டியன். வணக்கம் பாஸ்கர் பாண்டியன். விவரம். சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களினை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் நலத்திட்ட உதவிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். குறிப்பாக முதற்கட்டமாக தற்பொழுது பெரம்பூர் நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய முரசொலி மாறன் பூங்காவானது வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 4.20 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட இந்த முரசொலி மாறன் பூங்காவில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞரினுடைய 100ஆண்டு நாணய நினைவு தூணும் நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த இரண்டையுமே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். மேலும் பார்வையிட்டிருந்த போது திமுகவினுடைய முன்னோடிகளுக்கு கலைஞரின் 100ஆண்டு நினைவு நாணயத்தினை வழங்கியும் அந்த நினைவு தூணை திறந்து வைத்திருந்தார். இந்த முரசொலி மாறன் பூங்காவானது பொலிவூட்டப்பட்ட நுழைவாயில், இசை நூறுற்று மற்றும் பார்வையாளர் இருக்கை வசதியுடன் கூடிய சறுக்கு வளையம், நீண்ட நடைபாதை, நிழலாடிய நடைபாதை மற்றும் தோட்டங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் திறந்த வெளி பேட்மிண்டன் கோர்ட், அதே போல யோகா மையம் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்கான உடற்பயிற்சி உபகரணங்கள், குழந்தைகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் என இந்த பூங்காவானது 4,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனைதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்திருக்கிறார். அதே போல கௌதமபுரத்தில் இருக்கக்கூடிய நியாய விலைக்கடையினையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் பாண்டியன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.